ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் வரலாற்று சிறப்புமிகு நல்லூர் கந்தனுடைய திருவிழாவுக்கு வந்து இன்றைய நாளில் வந்து போய்கொண்டிருக்கிறோம். மேற்கு வீதியினூடாக வந்து நான் இப்போ வந்து போய்கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இன்றைய நாளில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு முக திருவிழா. இன்றைய நாளில் 22வது நாள் மாலை திருவிழா வந்து எப்படி நடக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன குழுக்களுடைய இன்றைய நாளில் கட்டியம் கட்டுதல் வந்து இன்றைய நாளில் மிகவும் அழகாக ஒரு கம்பீரமான ஒரு காந்த குரலில் வந்து இன்றைய நாளில் இருக்கும். நம்ம முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளிதேவானி சமேதராக குதிரை மேலே வர்ற காட்சிகள் எல்லாமே வந்து இன்றைய நாளில் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த வழி எங்கேயுமே வந்து இன்றைய நாளில் வளமைக்கு இல்லாமல் இன்றைய நாளில் நிறைய மக்கள் பாருங்கள் வந்து கொண்டே இருக்காங்க. இன்றைய நாள் என்ன மாதிரி இருக்க போகுது, திருவிழாக்கள் எல்லாமே வந்து எப்படி நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் வெளி வீதி வருகின்ற போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடக்கும். கலை நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். இன்றைய நாளில் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி முழுமையாக வந்து பார்ப்போம் எப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், திருவிழா கடைகள் எல்லாமே வந்து சரியான பிஸியாக இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து ஆலயத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிற வந்து காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சக்தி டிவி அவங்களுடைய கலையகத்தை வந்து இதில் வந்து தயார்படுத்தி நிற்கிறாங்க. அதை பாருங்கள், வெளியிலே வந்து வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. சக்தி டிவி உள்ள எல்லாம் வந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நடக்கும். இங்கே பாருங்க, இன்னும் வந்து இந்த வேலைப்பாடுகள் இன்னும் வந்து முடியலை. தேர் தீர்த்தம் 2 நாள் தான் முக்கியமாக வந்து செய்வாங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ மக்கள் போகிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த பக்கங்களில் பாருங்க, சிங்கள மக்கள் எல்லாம் வந்து வழிபட்டுட்டு போகிறத வந்து காணக்கூடிய இருக்குது. இங்கே பக்கங்களில் பாருங்க, வல்லமைக்கு மாறாக நிறைய மக்கள் இன்றைய நாளில். இந்த டைமில் எல்லாம் வளமையாக அவ்வளோ பேர் வந்து வரமாட்டாங்க. இன்றைய நாளில் வந்து உலகமே வியந்து பார்த்த ஒரு திருவிழா, ஒரு முக திருவிழா இன்றைக்கு பாருங்கள். ஆலயத்தினுடைய தெற்கு வாயில் தாண்டி நாங்கள் இப்போ ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு வந்து இப்போ போகிறோம். பாருங்க, இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுதினம் தேர் தீர்த்தத்துக்கெல்லாம் இந்த காவடிகள் எல்லாமே வந்து இந்த இடங்களில் வந்து எடுக்கலாம். பாருங்க, இதில் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்க, இப்போ வந்து இவ்வளோ மக்கள் எல்லாம் இந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். எல்லோரும் வந்து இதில் இழைப்பாடுறதை வந்து காணக்கூடிய அதுகளுக்கான போலீஸார் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்படியே நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னால் இந்த இடங்களில் எல்லாருக்கும் தெரியும் ஆலயத்துக்கு உள்ளே போகிறோன்னு சொல்லி சொன்னால் கால்கள் எல்லாமே வந்து கழுவி தான் வந்து எல்லோரும் வந்து உள்ளே போவாங்க. இதில் பாருங்கள், வரவங்க எல்லாருமே வந்து இதில் கால்கள் எல்லாம் வந்து கழுவி தேங்காய்கள் எல்லாம் வாங்கி அதையும் வந்து கழுவி அந்த வெளிப்பகுதிகளில் வந்து உடைச்சி கற்பூரங்கள் எல்லாம் வந்து கொளுத்துவாங்க. இதில் பாருங்கள், இப்போவே எவ்வளோ மக்கள் எல்லாம் வந்து இங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், நேரம் 4:25 ஆண்டது. பாருங்க, ஆலயத்தோட முன்றலில் வந்து பாருங்க, அந்த இன்றைய நாள் அந்த கட்டியம் கூறுதல், அந்த பிரசன்ன குருக்களுடைய அந்த கட்டியம் கூறுதல் வந்து கேட்கறதுக்காக வந்து பாருங்க, இப்போவே வந்து ஆக்கள்லாம் வந்து இடம் பிடிக்கிறாங்க. இல்லை பாருங்க, இப்போ வந்து வரிசையில் நிற்கிறத வந்து காணக்கூடிய இருக்குது. பாருங்கள், எல்லாருமே வந்து முன்னுக்கு வந்து எல்லாம் பாருங்கள் கீழே இருக்கணும். ஏன்னா இன்றைய நாளில் இடம் இருக்காது. இன்றைய நாளில் அதிக மக்கள் இன்றைய நாள் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் எம்பெருமான் பாதர குதிரை வாகனம் இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய இதில் பாருங்க, முருகப்பெருமான் இந்த தனி ஒரு குதிரை வாகனத்திலையும், அது மட்டும் இல்லாமல் வள்ளி தேவானை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 3 குதிரைகள் வந்து பூட்டப்பட்டிருக்குது. பாருங்கள், அந்த 2 குதிரை வாகனங்கள்லேயும் வந்து வள்ளி தேவானை வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் இன்றைய நாளை வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஆலயத்துடைய முன்றலில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய நாளுக்கான அந்த சப்பர வேலைப்பாடுகள் மிக துரித கதியில் வந்து நடந்து பாருங்க. முன்னுக்கு வந்து அந்த படகுகள் எல்லாமே வந்து பொருத்தப்பட்டு முடிகிற தருவாயில் வந்துடுது. ஒவ்வொரு படலாக வந்து இணைக்கின்ற அந்த நிகழ்வு வந்து இப்போ இடம்பெறுது. பாருங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த வேலைகள் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். இப்போ ஆலயத்துடைய முன்றலில் வந்து நிற்கிறோம். இப்போ வசந்த மண்டப பூசைகள் இல்லாமல் வந்து உள்ளே வந்து நடந்து கொண்டு இருக்குது. தொடர்ந்து வந்து பார்க்கலாம். இப்பொழுது வசந்த மண்டபத்திலிருந்து எம்பெருமான் உள்வீதி வலம் வருவதற்காக அங்கே வருகின்ற காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்த்து மகிழலாம்.
அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாகி ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனம் உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வதற்காகவும் அசுரர்களுடைய கொடுமைகளிலிருந்து தேவர்களை பாதுகாப்பதற்காகவும் சிவபெருமானிலிருந்து நெற்றிக்கண்ணிலே இருந்து உதித்த அந்த முருகப்பெருமான் எப்பொழுது பாலகனாக இருந்து அவர் அங்கே சூரனை வென்று செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு முருகப்பெருமான் அங்கே ஆலயத்தில் உள்ள குதிரை வாகனத்தில் சற்று நேரத்தால் வெளிவர இருக்கின்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். இன்றைக்கு ஆலயத்திலே அங்கே முக்கியமாக காலையிலே நடைபெற்ற விழாக்கள் அங்கே முருகப்பெருமானுக்கு மாம்பழம் கொடுக்க மறுத்த காரணத்தினாலே அவர் மறுத்து அங்கே பழனி ஆண்டவராக சென்ற காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்று மாலை வேளையிலே மாணிக்க வாசகரது விழாவை மாணிக்க வாசகர் எவ்வாறு தன்னுடைய மன்னனுடன் நடந்து கொண்டார் என்ற புராணத்திலே சொல்லப்பட்ட விடயத்தை கதையாக காண்பிப்பதற்காக இப்பொழுது குதிரை வாகனத்திலே பெருமான் தேவியருடன் வர இருக்கின்றார் என்ற செய்தியை தருகின்றோம். முன்னொரு காலத்திலே பாண்டி நாட்டிலே அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய முதன் மந்திரியை நியமித்தான். இந்த முதன் மந்திரியாக இருந்தவர் மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் என்ன செய்தார் என்றால், அரண்மனையிலே இருக்கிற திரவியங்கள் எல்லாவற்றையும் ஆலயத்தினுடைய சிவப்பணிக்கு ஆங்காங்கு பணிகளுக்கு எல்லாம் செலவழித்து நிறைவாக அங்கே அந்த பொக்கிஷங்களை காலியாக வருகின்ற சமயத்திலே அங்கே அந்த நாட்டிலே குதிரைகள் இல்லை. அரபு நாட்டிலிருந்து குதிரைகள் சில வந்ததாக வணிகர்கள் வந்து கூற அங்கே பன்னன் என்ன செய்தான் என்றால், இந்த மாணிக்க வாசகரை குதிரைகள் வாங்கி வரும்படி பொக்கிஷத்தை திறந்து தேவையானவற்றை எடுத்து போகும்படி சொல்ல அவர் அந்த நிதிகளை எல்லாம் எடுத்து சென்று திருப்பணிக்கு செலவழித்து விட்டார். இப்பொழுது மன்னனுக்கு குதிரைகள் கொடுக்கும் நாள் வந்து விட்டது. அங்கே குதிரைகள் இல்லை. அங்கே மன்னன் இவரை இந்த முதன் மந்திரியை தண்டலாளர்களை கொண்டு கைது செய்து கொண்டு வந்து விசாரணை செய்தால் வருகிறது குதிரை என்றார். அங்கே வந்தவை எல்லாம் இரவிலே அங்கே மாணிக்கவாசகர் கனவில் தோன்றி நான் குதிரைகளை அனுப்புகின்றேன் என்றார். அங்கே குதிரைகள் பெருந்தொகையாக வந்தன. அங்கே காட்டிலே உள்ள நரிகளையும் விலங்குகளையும் பிடித்து குதிரைகளாக ஆக்கிய இறைவன் அங்கே மாணிக்க வாசகருக்கு வேண்டிய குதிரைகளையும் பாகர்களையும் அனுப்பி வைத்தார். இந்த குதிரைகளை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அரண்மனையிலே ஏனைய குதிரைகளுடன் சேர்த்து கட்டிவிட்டார்கள். அங்கே இரவானதும் அந்த ஏனைய மிருகங்கள் எல்லாம் இருந்த குதிரைகளை எல்லாம் கடித்து தொந்தரவு செய்து கொலை செய்து கொண்டு நின்றன. இதனால் ஆத்திரமுற்ற மன்னன் தண்டலாளர்களை கொண்டு வந்து அவருக்கு தண்டனை கொடுத்தார். இந்த வேளையிலே அங்கே மாணிக்க வாசகருடைய சிறையிலே அடைத்தார். இதனாலே அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே வைகை நதி பெருக்கெடுத்தது. இந்த வைகை நதி பெருக்கெடுத்ததாலே அந்த அணையை கட்டுவதற்காக மக்கள் எல்லோரையும் ஒருங்கு திரட்டி அங்கே கொண்டு வந்து அணையை கட்ட முயற்சித்த பொழுது அங்கே சிவபெருமானும் கூலியாளாக வந்திருக்கின்றார். ஆகவே அங்கே மாணிக்க வாசகரை பாதுகாப்பதற்காகவும் அவருடைய பெருமையை உலகுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த சிவன் அந்த வேளையிலே வந்து அங்கே மணிவாசகரை பாதுகாத்த அந்த செயற்பாட்டை இன்றைக்கு குதிரை வாகனம் என்ற ரீதியிலே இங்கே நடித்து காண்பிக்கப்படுகிறது. அதாவது நல்லையிலே புராணங்கள், இதிகாச கதைகள், கந்த புராணங்கள், சிவபுராணங்கள், ஏனைய பாரத ராமாயண கதைகள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காலையும் மாலையும் ஒவ்வொரு வேளை திருவிழாவிலையும் ஒவ்வொரு விதமாக அந்த காட்சிகளை எல்லாம் மக்களுக்கு காண்பித்து அறிவை புகட்டுவார்கள். அதனாலே தான் நல்லை கந்த பெருமான் தமிழையும் சைவத்தையும் வளர்க்கிற என்று அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்டேன். சைவம் வளர்கிறது அங்கே வழிபாடுகள், பூஜைகள், கிரியைகள், யாகங்களை பார்த்து. அதே போல நல்லை ஆலயத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த தமிழை வளர்க்கின்றது என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். அதாவது தமிழ் எப்படி வளர்கின்றது, அது நாடகங்களாக, காவியங்களாக, காப்பியங்களாக, நடனங்களாக என்று பல்வேறு கோணங்களிலே இங்கே ஆலயத்தினுள்ளே பல்வேறு காட்சிகள் எல்லாம் இடம்பெறும். அதே போல ஆலயத்தை சுற்றியுள்ள மட ஆலயங்களிலேயும் இந்த தமிழும் சைவமும் வளர்ந்து வருகின்ற என்ற செய்தியை தெரிவிக்கின்றோம். இங்கே என்னும் சொற்ப வேளையில் குதிரையிலே பெருமான் தேவியரும் வருகின்றார்கள். அவர்கள் அந்த குதிரையை எவ்வாறு
வழிநடத்துகின்றார்கள் என்ற காட்சிகளையும் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். அங்கே சலங்கை சத்தங்கள், சல்லாரி சத்தங்கள் கேட்க, குதிரையினுடைய லாடக் சத்தம் அங்கே கேட்கின்ற ஓசையை எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். எனவே முருகப்பெருமான் திருவருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற செய்தியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறார் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். இதில் பாருங்க, எம்பெருமான் வருகின்ற வேளையில், குதிரையில் பவனி வருகின்ற வேளையில் அங்கே நடன கலைஞர்கள் எல்லாமே வந்து இதில் தயாராக இருக்கிறார்கள். பாருங்கள், எல்லோருமே வந்து இந்த இடத்துல வருகின்ற இடங்களில் முழுவதும் நடனம் ஆடுவார்கள். என்ன நடனம் இது பேர்? கோலாட்டம். கோலாட்டம். எவ்வளோ காலமாக நீங்கள் இதில் பங்கு பெற்றீர்கள்? சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் 3 வருஷமாக செய்கிறோம். அதுக்கு முன்னுக்கு இருந்து இதை செய்கிறாரு இமாலயா நடன பயிலகம். என்னண்டு என்ன பேர்? இமாலயா நடன பயிலகம். அந்த பள்ளியிலேருந்து நீங்கள் வந்து ஆடுறீர்கள் என்ன? எவ்வளவு இந்த ஒரு முக திருவிழாவில் வந்து நீங்கள் வந்து ஆடுறது வந்து எப்படி வந்து உணர்றீர்கள்? இது ஒரு பெரிய பாக்கியமாக நான் உணர்றேன். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் என்ன சொல்றீங்க? ஒருமுக திருவிழான்னு சொல்லுங்கள். இந்த ஒரு முக திருவிழா உலகமே வியந்து பார்த்த ஒரு திருவிழா. இதில் வந்து நீங்கள் வந்து ஆடுறதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? என்னென்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பாக்கியம்னு தான் சொல்லுவோம். ஒருத்தருக்கும் கிடைக்காத ஒரு வரம் உண்டு, அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன சொல்கிறது? ஓகே ஓகே, நன்றி. பாருங்கள், எல்லாம் ரெடியாக நிற்கணும். அங்கே முருகப்பெருமான் குதிரை மீது எழுந்தருளி அங்கே அருள் புரிவதற்காக, இங்கே அடியவர்களுக்கு காட்சி தருவதற்காக அங்கே வெளி வீதி வருகின்ற காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்க, வேல் இல்லாமல் கொண்டு வந்து முன்னுக்கு வந்து படையாளிகள் வந்து நிற்பது போல, காவலாளிகள் நிற்பது போல இங்கே நிற்கின்ற காட்சியை வந்து பார்க்குறீங்க. பாருங்க,
இப்பொழுது முருகபெருமான் வள்ளி திவானி சமீராக பாருங்க ஆலயத்தினுடைய முன்றலிருந்து இப்போ வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. ஒரு அரசன் வருகின்ற போது எப்படி தனது பரிவாரங்களோடு வந்து வருவாரோ அதே போன்று இங்கே வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் இப்போ பார்க்கலாம். அங்கே குதிரையின் மீது ராஜ கம்பீரமாக அங்கே வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்கள். ஒரு அரசன் வந்து இப்படி வந்து செல்வானோ அதே போன்று அவருடைய பரிவாரங்களையும் வந்து கூட்டிக் கொண்டு செல்வது போல இங்கே வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள். பாருங்கள் குதிரை வந்து கத்துவது போது அந்த சத்தத்தோடைய வந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்குறீங்க. இப்படியே மெதுவாக தெற்கு வாயில் கோபுரத்தை நோக்கி அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. தெற்கு வாயிலே பிரசன்ன குருக்களுடைய கந்தர் அனுமதி சிறப்பான முறையில் இடம் வரும். அங்கே தெற்கு வாயில் கோபுரத்தை நோக்கி மெல்ல மெல்ல குதிரையிலே அசைந்து வருகின்ற அந்த காட்சிகளை வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்கள். முன்னே முருகப்பெருமான் தன்னுடைய அரச பரிவாரங்களோடு அங்கே வந்து செல்கிற அந்த காட்சி பாருங்கள்.
அங்கே தெற்கு வாயில் கோபுரத்திலிருந்து எம்பளவான் இப்பொழுது மேற்கு வாயிலை நோக்கி அங்கே மெல்ல மெல்ல குதிரைகளோடு செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. புத்தமாதானத குணமேயா